நம்ம எதை பார்க்கிறோம், எதை நாடுகிறோம்? இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அது ஜீவன் அல்ல, தற்காலிகமானது. வாழ்வதற்கு ஒரு வசதி தான். நல்லா புரிஞ்சு வாழுங்க. எப்பவுமே எல்லாத்தையும் போட்டுட்டு போனோன்னு உள்ளதில் இருங்க. நீங்க அப்படி இருந்தாதான் இந்த லோத்துக்கு மனைவியை போல உப்பு தூணாகாம இருப்பீங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், பின்னிட்டு பாராதே. அப்படிதானே சொன்னாரு? ஜீவன் தப்ப ஓடு. அவன் ஓடு, நம்ம பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணானாள். இயேசு என்ன சொன்னார்? களைப்பில கை வச்சுக்கிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை, தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும் செத்தாலும் யாரு மதிச்சானா மதிச்சாட்டான, யார் உதவுனா உதவா போனா என்ன, வாழ்வோ சாவோ எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஓடு. அல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி வாழுங்க. வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு அது நல்வழியை தான் காட்டும். அது பரிசுத்த பாதையில் நடத்தும். தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொண்டு வரும். அல்ல நீதி, நியாயம், நிதானம் என்பதை இந்த வேத வசனத்தினால் அறியலாம்.